பிரச்சாரம் அப்போ நல்லா பேசின ஒருத்தர் வந்து இப்ப அந்த ஸ்பீச் எங்க போச்சு? அது வந்து இப்ப பண்ணிருக்கணும். ஆக்சுவலி நீ ஆயிட்டா இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னவர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? அந்த அந்த ஒரு ஃபோர்ஸ் அது எல்லாமே இப்ப இருந்திருக்கணும். இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல, இப்ப பண்ணிருக்கணும். அதுதான் புது கவர்மெண்டோட ஃபார்ம் ஆயிருக்குல்ல தமிழ்நாட்டுல, எப்படி போயிட்டு இருக்கு சார்? இதுல பெருசா உடன்பாடு இல்லை. இந்த சைலண்டாவே மூவ் பண்ற விஷயம் எனக்கு வந்து சரியா படல. வெளில வரலாம், பேசலாம், எல்லாருக்கிட்டையும் கனெக்ட் ஆகலாம், எல்லாமே பேசலாம். இப்ப இந்த நீட் பத்தி பேசிட்டு இருக்கலாம். எனக்கு இதுல தனிப்பட்ட முறை என்னன்னா, இங்க பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவுல 7 ஸ்டேட்ல போராட்டம் நடந்துட்டு இருக்குது. பட் சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்காரு. ஜனநாயகனுக்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது என்ன சம்பந்தம் ஜனநாயகனுக்கும் நீட்க்கும்? நாட்டுல சீரியஸான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது முதலமைச்சருக்கு என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் படணும்? நமக்கு சினிமாவை தாண்டி நாடு தானே முக்கியம். படம் பார்க்கல, அவர் ஆல்ரெடி வந்து படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அவங்க தாகூர்ல போயிட்டு படம் பார்த்தாரு அவரு. அதுக்கு முன்னாடி அவரோட படம் அவர் நடிச்ச படம் தான், அவர் போய் பார்த்து தானே ஆகணும். அதனால அவர் போய் பாக்குறாரு. லாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, அதனால அவர் போய் பாக்குறாரு. சிஎம் போஸ்டிங்க்கு என்ன பண்றது? என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஸ்பீச். போன வருஷம் இவங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் யாரா ஒருத்தர் ஆஃபீஸ்ல இருந்தாங்க. ஆனா கரெக்டா இவரு கரெக்டா காலையில ஆஃபீஸ் போறாரு. ஆஃபீஸ்ல தான் இருக்காரு. ஃபுல்லாவே ஊர் மட்டும் தான் வந்தாரு. ஆஃபீஸ் போறது வர்றது அது இல்ல மேட்ரு. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல. நம்ம வந்து இப்போ இங்க போராட்டம் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்குறாங்க, உத வாங்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாம், ஒரு ட்வீட் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு நானே பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நீ ஜனநாயகனுக்காக அவர் ஸ்டோரி போட்டிருக்கிறாரு. போஸ்ட் ஸ்டோரி போட்டா பசங்க அடி வாங்க மாட்டாங்களா? இல்ல அதெல்லாம் மாறிடுமா? அதான் நானும் சொல்றேன். நமக்கு எது முக்கியமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம் தான் நான் சொல்றேன். இப்போ சூர்யா சாருக்கு பர்த்டே வந்தது, சார் அவரு செலிப்ரேட் பண்ணலையே. இங்க இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இப்ப இது முக்கியமா நினைச்சிட்டாருல. சாதாரண ஒரு ஆக்டரே வந்து தன்னோட பிறந்த நாள் கூட கொண்டாடாம எல்லாருக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல செலிப்ரேஷன் தேவையில்லைன்னு நினைக்கும் போது நாட்டோட முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்?